பயப்படும். உங்கள் உடம்புல இருக்கிற சுண்ணாம்பு சத்து அழிக்கும். அந்த சுண்ணாம்பு சத்து அழிச்சுட்டாங்க செயல்படாத உடம்பு மாந்திரிக வைக்கிறது. நீங்கள் நல்ல சுண்ணாம்பு சத்தோட நல்ல நல்ல ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இருங்க. ஏழுக்கு அது 8 பேர் வேணாலும் ஒன்றும் பெருமையாக சொல்லுங்கள். அதுக்கான பயம் இன்னொரு விஷயம் என்னங்களா, செய்வன வைக்கிறதுனாக்கா என்னன்னா ஒரு நகம் நல்லா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொடுப்போம். அது போய் நம்ம தான் குழந்தை கொட்டிக்கும். உங்களை சுத்தமாக ஆக்டிவேட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய என்ன பண்ணாங்க வாமிட்டு பவர்ஃபுல்லான கேஸ். உப்பு தண்ணி போட்டு குடிச்சு வாமிட் பண்ண எழுதிங்க. நீங்கள் 5 லட்சம் 6 லட்சம் போட்டு நீங்கள் செய்ய நடிக்கிறீங்க. ஒன்றுமே தவிர 5 ரூபா சால்ட் அது வாமிட் பண்ணுவீங்க. எவ்வளோ பெரிய உள்ள இந்த குழந்தை எங்கே ஊற்றினாலும் அந்த சரியா. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியாத விஷயங்கள் இருக்கிற பயத்தின் காரணமாக நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் உடல் சார்ந்த இன்பம். இந்த விஷயம் இது வாழ்க்கையோட உயிரினடியான பிரச்சனை எல்லாத்துக்கும் இதுதான் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் தான் முக்கியமாக. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகுது, இதெல்லாம் சக்தியாக மாறுது, குரோசமாக ரத்தமாக மாறுது, இதெல்லாம் போதுமான நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருக்கீங்க. உண்மை தானே? ஸோ இப்போ திருப்பி பார்க்க கேட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரசத்தாதுவாக ஃபஸ்ட்டு மாறும். நல்லா கவனிச்சிங்க, தயவுசெய்து காமிச்சிங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ரசத்தாதுவாக மாறுது. ரசத்தாதுவாக மாறுறதுக்கு ஒரு நாள் ஆகும். ரசத்தாது ரத்தமாக மாறுது. அப்புறம் அந்த கழிவு பார்த்தீங்கன்னா கபம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கழிவு மலமாக தந்தது. அந்த நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கபமாக தந்தது. கபம் என்ன தந்தது? தலையிலேருந்து குழந்தைகளை பொறுத்து கபமாக தந்தது. அந்த கழிவு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை கழிவுலாம் சாப்பிட்றீங்க. அந்த சாப்பாட்டை உருவான கழிவு கபம். ரத்தம் பதங்கமாகி சதையாக மாறுது. அது ஒரு நாள் தேவைப்படும். இப்போ மொத்தம் 3 நாள் ஆச்சு. அது பித்தம். ரத்தத்தில் வர கழிவு பித்தம். அது கழுத்துலேருந்து தொண்டை பகுதி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சொல்லி கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா சதை நீங்கள் சாப்பிட்ற அந்த உடம்புல உற்பத்தியான சதை கொழுப்பாக மாறும். அதுக்கு அடுத்த ஒரு நாள் ஆகுது. அது வேர்வையாக வெளியிடும். சரியா? அது ஒரு கழிவாக வேர்வையாக வரும். கொழுப்பு எலும்பாக மாறும். அப்போ நம்மளுக்கு நகமும் மயிரும் உற்பத்தி ஆகும். தலைமுடி உற்பத்தி ஆகும். அப்புறமா எலும்பு எலும்பு சோறாக மாறுது. பதங்கமாயி எலும்பு சோறாக மாறத்துக்கு ஒரு நாள் ஆகுது. எலும்பு சோறுலேருந்து ஆண்களுக்கு விந்தணுவாகவும் பெண்களுக்கு அண்டணுவாகவும் உற்பத்தி ஆகும். சரியா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு விந்தணுவாக உற்பத்தி ஆகிறதுக்கு 7 நாள் ஆகும். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு அண்டநாதமாக உற்பத்தி ஆகிறதுக்கு 7 நாள் ஆகும். இந்த 7 நாள் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அதுதான் வாழ்க்கையோட சூட்சமத்துவம். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிங்க. நான் திருப்பி சொல்கிறேன். சாப்பிட்ற சாப்பாடு ரசத்தாதுவாக மாறி, ரசத்தாது ரத்தமாக மாறி, ரத்தம் சதையாக மாறி, சதை கொழுப்பாக மாறி, கொழுப்பு எலும்பாக மாறி, எலும்புலேருந்து எலும்புச்சோறு உற்பத்தி ஆகி, எலும்புச்சோறுலேருந்து விந்துநாதமும் மண்டநாதமும் உற்பத்தி ஆகுது. இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு 7 நாள் ஆகுது. இந்த 7 நாள் முடிச்சாலும் அடுத்து என்ன ஆகுது என்னக்கா, ஃபர்ஸ்ட் முதல் நாள் கோனாடு சுரப்பி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த விந்து நேரத்துக்கு அந்த நேரத்தில் உருவாகிற சக்தி நம்ம உடம்பு பாடி டெம்பரேச்சர்னால பதங்கமாகி கோனாட சக்தி கொடுக்கும். கோனாட சக்தி முடிச்சோன்னா அடுத்து அட்ரினல் சுரப்பிக்கு வரும். அங்கே ஒரு நாள் தேவையான சக்தி கொடுக்கும். அட்ரினல் சுரப்பி முடிச்சோன்னா பேங்கேஸ் சக்தி போகும். பேங்கேஸ் முடிச்சோன்னா தைமஸ், தைமஸ் போனால் தைராய்டு, தைராய்டு போனால் பீனியல், பிட்யூட்டரி. இது மாதிரி 7 சக்கரங்கள் வழியாக இப்போ சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா 4 நாள் சுரப்பி. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உற்பத்தி ஆகிற விந்தணு அங்கணு தான் பதங்கமாகி அந்த எனர்ஜி லெவல் 7 சக்கரத்துக்கு 7 லெவலுக்கு போகும். 7 லெவலுக்கு போய் முடிஞ்சதுக்கு அப்புறமா சக்கையாகி ரிட்டன் வருது. அப்படி ரிட்டன் ஆகிறது நம்ம 15 நாளுக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி வெளியேற்றணும். அப்படி எப்படி வெளியேற்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பதங்கமாகவும் சக்கை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி வெளியேற்றது சக்கையை எப்படி வெளியேற்றுறீங்கன்னாக்கா 25 வயசு இருக்கும். ஜென்ஸாக இருந்தாக்கா 25 வயசு இருக்கும். யூரினையும் மோஷனையும் உங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் அது காணாமல் போயிடும். இயற்கையாக போயிடும். அதுக்காக நீங்கள் பயப்படுறதால 15 நாள் ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஜென்ஸாக லேடிஸுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 21 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும். அதன் பிறகு அது வெளியேறாது. அதன் பிறகு வெளியேற்றத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு முறைப்படியான ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு பெண் ஒரு ஆணை திருமணம் செஞ்சு மாதத்துக்கு 2 தடவை மட்டும்தான் அந்த சக்தியை நீங்கள் வெளியேற்றும். அப்படி 2 தடவை சக்தியை வெளியேற்றினா நீங்கள் 36 சக்தி தலைவரைக்கும் போய் சக்தியாக 36க்கு 7 நாள் 36 மேலே போய் திருப்பி 7 நாள் 15 நாளுக்கு வாட்டி நீங்கள் ஆன் பண்ணி இணைகிற பிரச்சனை தான் உடல் முழுமையான ஆரோக்கியம் வருது. நம்ம என்ன பண்ணோம்னாக்கா டெய்லி சாப்பிட்ற மாதிரி டெய்லி தூங்குற மாதிரி அது டெய்லி ஒரு ரொட்டீன் ஒர்க்காக மாதிரி வச்சுக்கலாம். அது மாதிரி வச்சுக்கலாம் என்னென்ன இழப்புகள் ஏற்படுது.
அமோனியா, விட்டமின் சி, சாம்பல், கால்சியம், குளோரைடு, கரிமல வாயு, வெப்பநிலை நீர், சிட்ரிக் ஆசிட். ஆகதான் செய்யறீங்க. கால் பாதங்களுக்கு சற்று இடையில் வைத்து உடலை தீவிரமாக நிறுத்துகின்றோம். இப்பொழுது இடுப்பிலிருந்து மற்றும் பக்கவாட்டு தசைகள் தளர்ச்சி உண்டாக்கப்படுகிறது. அடுத்து செய்யக்கூடிய பயிற்சி இரண்டு பாதங்களுக்கும் ஏறக்குறைய இடையில் வைத்து கைகளை உயர்த்தி வலதுபுறமாக வலது பாதத்தை சுவாசத்தை இருக்கின்றோம். இடதுபுறமாக சாய்ந்து இடது பாகத்தை கொள்கின்றோம். மேல்நோக்கி வருகின்றோம். ஒவ்வொரு முறையும் மேல்நோக்கி சரியாக வந்து பிறகுதான் புரிய வேண்டும். அப்போது பக்கவாட்டு தசைகளும் இடுப்பு தசை எலும்புகள் தவறு அடுத்த கால்களை ஒன்றோடு ஒன்று பொருள் பிறகு கைகளை படகு துடுப்பினை எவ்வாறு செலுத்திக் கொண்டு செல்கின்றோமோ ஒரு
நல்லா வேலை பண்ணுங்க. ஒரு சொல்லுங்க ஜூம் பண்ண முடியும். 15 டைல்களை முன்புறமாகவும் பின்புறமாகவும் மெதுவாக சுழற்ற வேண்டும். எனவே கை ஒருவருகின்றன. கை தசைகள் மீது நன்கு தளர்ச்சி கொடுக்கின்றன. பிறகு உறுப்பினை உயர்த்தி பிறகு கையினுடைய மதிப்பீட்டு பகுதி கவனித்து பெறுவதற்காக கற்பனை செய்து கொண்டு 5 முறை சேர்க்க வேண்டும். அது வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் இருக்க வேண்டும். அதே போன்று உள்ளங்கைகள் கீழ் நோக்கி மேல் நோக்கி சுழற்றுவதாக ஒரு 5 முறை பயிற்சி செய்ய வேண்டும். கை விரல்களை இறுக்கி கை நரம்புகளுக்கு வலுவூட்டுவதாக ஒரு 10 முறை பயிற்சி செய்ய வேண்டும். கை சார்ந்த தசைகளும் நரம்புகளும் வலுவடைகின்றன. இப்பொழுது வீடியோ பயங்க எடுக்கணும். அதுக்கு தான் எடுக்க போகும். படிக்கலையா? தளர்வடைகிறது, பாய்கின்றது. தங்கு தடையில்லாமல் ரத்த ஓட்டம் நன்கு நடைபெறுகிறது. என் மனம் ஆழ்ந்த அமைதி வருகிறது. தலைப்பகுதி முழுவதும் முழுமையான அமைதி வருகிறது. ஒவ்வொருவருக்கும் தங்கு தடையில்லாமல் ரத்தம் பாய்கிறது. நான் அமைதியாக மனசு சொல்லுங்க. மனசு
கண்ணை திறந்து உள்ள கையை கண்ணை ஊற்றிக்கிங்க. மூஞ்சி கழுவுற மாதிரி முகத்துக்கு லேசாக மசாஜ் பண்ணுங்க. முகத்தை அனுப்புற மாதிரி மசாஜ் பண்ணுங்க. இடது பக்கமாக ஒரு பிச்சு வல்லமாக எழுதுங்க. இடது பக்கம் ஒரு பிச்சு மட்டும் வல்லமாக எழுதுங்க. நீங்கள் வீட்டில் வந்து யோகா செய்யும்படி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வாமப்பம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உடம்பு தயாரிக்க ஆசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச மாதிரி இந்த மாதிரி உட்காந்துருக்கேன். இப்போ வந்து கிரியை பயிற்சி செய்ய போகிறோம். முடியலன்னா சாதாரணமாக யோகா காத்து முடிஞ்ச உட்காந்து இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து இன்னும் பண்ண முடியாது சப்போர்ட் நம்ம திருப்பி ரிவிஷன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம திருப்பி ஒரு பாட்டி ரிவிஷன் பண்ணுவோம். உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை பார்த்தோம். உடல் சார்ந்த பிரச்சனைக்கு நிறைய விஷயம். மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சம்பந்தப்பட்ட கிரியை பயிற்சிகள். கிரியை பயிற்சிகளாக முதல்ல வர கிரியை பயிற்சிகள் தலைக்குழுக்களுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சீரகம், வெந்தயம், ஆரஞ்சு தோல், எலுமிச்சை பழத்தோல் சேர்த்து வெள்ளப்பூரம் சேர்த்து அரைக்கிற சீக்கிரம் மட்டும் யூஸ் பண்ணணும். வீட்டில் ஷாம்பு ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை ஷாம்பு தான் தயவுசெய்து ஷாம்பு யூஸ் பண்ணாங்க. இப்போ பாடி டெம்பரேச்சர் மாற்றணும். ஃபுல்லாக வீட்டில் மாதிரி நான்கு இருக்குது உடம்பு நீங்கள் பாடி டெம்பரேச்சர் மாற்றத்துக்கு வெந்தயத்துக்கு மட்டும்தான் வந்து நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தேங்காய் யூஸ் பண்ணலாம். முதல் கிரியை பயிற்சி. ரெண்டாவது கிரியை பயிற்சி நல்ல சுத்தம் மட்டும் டாட்டா பயிற்சி சரிங்களா? இது வந்து ரெண்டாவது கிரியை பயிற்சி. மூணாவது கிரியை பயிற்சி நாடு சுற்றி 43 16 வரணும். அதுக்கான பயிற்சி நாடு சுற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வாமன தொகுதி சொல்லி கொடுத்துருக்கோம். 1 லிட்டர் தண்ணியில் 4 டீஸ்பூன் கல் உப்பு போட்டு குடிச்சிட்டு உடனே வாமிட் பண்ணுது. நீங்கள் உங்களுக்கு செய்வனை வச்சா கூட எடுத்துடலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பயிற்சினா வாமன தொகுதி அதை கரெக்டாக செய்யுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஈவினிங் மோஷன் போகிறது. எனக்கு மோஷன் வரல அந்த கிரியை பயிற்சி அந்த கழிவு மட்டத்தை உருவாக்குனாங்க. நிறைய பப்ளிக் பழம் சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுங்க. ஈவினிங் வந்து 5:30 மணி 6 மணி ஒரு 4:45 மணி 5 மணி போல் உலர்ந்த திராட்சையில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாப்பிட்டோன்னா 10 நிமிஷம் மோஷன் போகிற உணர்ச்சி வரும். அது மாதிரி பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஈவினிங்கில் ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் ரிலீஃப் ஆகிறதுக்கு அது ஒரு தான் வழி. அதுக்கப்புறமா வந்து கம்பல்சரி பேதி மாத்திரை சாப்பிடுங்க. ஸோ உடலுக்கு தகுந்த கிரியை பயிற்சியெல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து யோகாசன பயிற்சி போகலாமா? யோகாசன பயிற்சி முடிச்சுட்டு ஆழ்நிலை பயிற்சி முடிச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் டம் பண்ணுறீங்க. கையில் அப் கையில் மறந்து ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு அர்த்தம் அடுத்த ஆசனம் குஜராத்
பெண்ட் பண்ணுங்க. பெண்ட் பண்ணும்போது மூச்சு விட்டுங்க, பெண்ட் பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ நேரம் மூச்சு அடக்கமாக ஆடிக்கிட்டு திருப்பி ஃப்ரண்ட்டில் மூச்சு விட்டுங்க, வெளியே வரங்க. கையை தேடுங்க, டேக் பொசிஷன். கால் கொஞ்சமாக அகலமாக வச்சுருக்கீங்க, கால் கொஞ்சமாக சுத்தமாக பண்ணுங்க. பெண்ட் பண்ணுங்க, மூச்சு விட்டுங்க, பெண்ட் பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ ஃப்ரண்ட் வாங்க. டேக் பொசிஷன். இப்போ வந்து மூச்சு விட்டுங்க, ரெடி செய்யுங்க. செகண்ட் ட்ரிப்பு மூச்சு சாய்ங்க. அப். இது வந்து அர்த்த சக்கராசனம் பேரு. அதில் இருப்பாங்க. எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் இந்த ஆசனம். ஃபர்ஸ்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க, நான் செய்ய சொல்லும் போது செய்யுங்க. மூச்சு எடுத்துக்கிறீங்க. திருப்பி காலட்டு உங்களோட கெப்பாசிட்டி பார்த்து நீங்க வெளியில் வருங்க. இப்போ ஆப்போசிட் ஆப்போசிட் இந்த கால் வழி அடுத்த கால் வைங்க. இந்த கால் வந்து உடம்புல வைங்க. காலக்கே வைங்க, காலக்கே வைங்க. தொலைக்க பக்கத்தில் வைங்க. உள்ள வைங்க. ஞானத்தின் முக்கியமான ஆசனம். அதனால வந்து திருப்பி நோட்டு செய்யுங்க. ஸோ ஆப்போசிட் கலர் நிடுங்க. என்னண்ணா உங்களால் முடிவு செஞ்சு காலை மேலே இருக்குங்க. கால் பிடிங்க, காலை வெளியே விடுங்க. கால் தொடையில் தொடர மாதிரி வைங்க சார். கால் கால் கை வெளியே வைங்க. காலை வெளியில் இருங்க. வெளியே அதில் தொடையில் தொடர தொடையில் தொடரும். காலை கீழே போடாது, தொட மேலே போடணும். காலை கீழே கொண்டு போகாதீங்க, தொட மேலே வைங்க. காலை வெளியே எடுங்க. காலை வெளியே எடுங்க. தொடைய அணைத்த மாதிரி வைங்க. தொடைய அணைத்த மாதிரி வைங்க. முடிந்ததை கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் பக்கவாட்டில் மூக்கக்கூடாது. ஜாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புஜங்காசனம், ரொம்ப முக்கியமான ஆசனம். உள்ளேயும் சமத்துவத்தில் சற்று ஆன் பண்ணலாம். அந்த அளவுக்கு போகணும். நல்லா வந்துச்சுனாக்கா நல்லா போகணும். எஃபெக்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 10 1 வரைக்கும் ரீகவுண்ட் பண்ணுவாங்க, ரிவர்ஸ் பண்ணுவாங்க.
அதுக்கப்புறமா வந்து ரிலாக்ஸாக மூச்சுன்னு சொல்லுவாங்க. சிடியில் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். அதுக்கப்புறமா வந்து தலையிலேருந்து ஒவ்வொரு பாதையோட கலக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு வழிபாடு. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது குலதெய்வத்தை வழிபாடு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து இஷ்ட தெய்வம், நீங்கள் வந்து சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், எந்த இஷ்ட தெய்வமோ அந்த இஷ்ட தெய்வத்தை நீங்கள் சாமி கும்பிடலாம். எந்த ஒரு காரிய சுற்றி நடக்கணும்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னாக்கா அப்பா அம்மா ஆசீர்வாதம். ஸோ அப்பா அம்மாவை சொன்னீங்க, அது மட்டும் இல்லை குருவோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வந்து நீங்கள் வாழ்க்கையோட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து குருவை மாட்டாமல் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா அந்த 3 பேரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சாதான் வந்து நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய இலக்கை போய் இறுதி அடைய வேண்டும். சரிங்களா? குருவுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காணிக்கை செலுத்தலாம். குரு காணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த கலையை கற்றுனாலும் சும்மா கற்றுக்காதீங்க, கம்பல்சரி குருவுக்கு ஒரு காணிக்கை கொடுங்க. யாராவது வேலைக்கு போனாங்க அது தனி, நீங்கள் குருவுக்கு காணிக்கை கொடுக்கலாம். ஒரு நல்ல நாள் வந்து அவருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு டிஷர்ட்டோ பேண்ட் ஷர்ட் அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கலாம். குரு சேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரீயாக இருக்கும் போது அப்படி இருப்பாங்க, அவங்க போய் வந்தால் நீங்கள் எப்படி வந்தீங்க ஒன்றும் வேணாம், நீங்கள் அது மாதிரி செய்யணும்னா அவங்க 7 போர் அடிக்கும்போது சார் நான் வந்து அடிச்சேன். சரியா? இந்த மாதிரியான சின்ன சின்ன குரு சேவை குருவோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கை வெற்றி அடைய முடியும். ஸோ நீங்கள் குருவை நினைச்சு தியானம் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நம்ம தாத்தா பூமித்தாய் நம்ம என்ன நினைச்சு சொல்லலாம், இல்லை பூமித்தாய் நினைக்கணும். அதுக்கப்புறம் வந்து புத்தர் நினைக்கணும். அதுக்கப்புறமா நினைச்சு ஓம் நமச்சிவாயா. இந்த ஓம் நமச்சிவாயா சொல்லுவது என்னன்னா காப்பி பண்ணி இப்பொழுது மூச்சை கவனிங்க. அமைதியான ஆனந்தமான ஒரு அனுபவம் கிடைத்திருக்கிறது. அடுத்து 10லிருந்து 1 வரை நீங்கள் ஒவ்வொரு எண்ணிக்கை நீங்கள் ஆழ்ந்த மிக ஆழ்ந்த ஒரு உறக்கத்தை செல்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். 10, 9, 8. You are going deeper and deeper state of relaxation. You are going deeper and deeper state of relaxation. Each count you are going deeper and deeper state of relaxation. ஒவ்வொரு எண்ணிக்கையிலும் ஆழ்ந்த மிக ஆழ்ந்த உறக்கத்திலே நீங்கள் செல்கின்றீர்கள். 7, 6, 5. You are going deeper and deeper state of relaxation. You are going deeper and deeper state of relaxation. ஆழ்ந்த மிக ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். 4, 3, 2, 1.
One. இப்போது நீங்கள் ஆழ்ந்த மிக ஆழ்ந்த ஒரு வளர்ச்சிகளில் இருக்கின்றீர்கள். You are going deeper and deeper state of relaxation. அற்புதமான அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது நாடிசக்தி 5 இதை செய்வதால் இன்னும் ஆழ்ந்த செல்ல நாடி சுற்று பிராணம் உங்களுக்கே தெரியும். வலது பக்கமாக விடுங்க. தயவுசெய்து கண்ணை திறக்காதீங்க. கண்ணை தந்துனா எல்லா எனர்ஜியும் போய்டும். வலது பக்கமாக இழுத்து இடது பக்கமாக விடுங்க. இடது பக்கமாக இழுத்து வலது பக்கமாக விடுங்க. கண்களை எந்த சூழ்நிலையும் திறக்காதீங்க. உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆசிரியர் கூட இருக்கிறாங்க. தைரியமாக செய்யுங்க. 5 ட்ரிப் செய்யுங்க. இப்போ பயிற்சி கண்ணை திறக்காதீங்க. அல்பா பிரீதிங் செய்யுங்கள். அதாவது மூச்சு வெளியே மூச்சு முதுவான வாயு குடித்து மூச்சு வெளியே எடுத்த மூச்சு வாயுவியாக வெளியே வருகிறது. அப்படி நீங்கள் வெளியே கூடவே வெளியே மூச்சு விட்டுக் கொண்டே வாழ்கிறீர்கள். என்று அந்த உடல் தளர்வு வெளியே அறிஞர்கள் சொல்ல வேண்டும். இப்போ எப்படின்னாக்கா உடம்பை வந்து தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சுனாக்கா நீங்களே கடவுளை உணரும் போது உங்களுக்கு சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்துக்கு கொண்டு வரதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எந்த பிரச்சனை வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையில் இல்லைங்க. ஒவ்வொரு வாட்டி தியானம் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கங்க. உங்களுக்கு 4-5 பிரச்சனை சம்மந்தப்பட்டுச்சுன்னா நீங்கள் 4-5 ஒரே நேரத்தில் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர மாதிரி நீங்களே கற்பனை செஞ்சு ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை எடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரதாக நினைக்கிறீங்க. இப்போ உங்களுடைய உள்ளத்தோட உங்கள் ஆன்மாவோட ஒன்றிணைந்து இருக்கிறீங்க. தைரியமாக கேளுங்க. மனம் வந்து காமன் இது மாதிரி நீங்கள் கேட்கறத கொண்டு ஸ்டார்ட். இப்போ 1 2 3 சொல்லுவேன். கண்களை மெல்ல திறந்து ஏற்கனவே செஞ்ச மாதிரி கைகளை போடுறோம். ஹேண்ட் வாஷ் பண்ணுற முகம் கழுவணும். மசாஜ் பண்ணி எடுத்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். ரெடி? 1 2 3 ஓப்பன் ஐஸ். முகத்தை வந்து நல்லா தொடச்சிருக்குங்க. ரிலாக்ஸ். நல்லா இருந்தால் ஃபீல் பண்ணிக்கலாம். மனசு அமைதியாக சரி. ஒரு சின்ன பிரேக். மீண்டும் தொடங்க. பத்தாவது 9:45 ஆகுது. 10:30 தான் இங்கே வந்துருக்கு. எப்படி தெரியுது? கரெக்டாக பொசிஷன் வருமா? அவனை வாங்குவா தப்பில்ல. எடுக்குவான் முன்னாடி. அதை என்னன்னு பண்ணலாம்.
போ எதா அதோட மிக்ஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி போடா அப்படியே கூவின்னு போறாங்க பாரு பார்த்துனா பார்த்துலாம் எத்தனை கேஸ் கூட செல்லுபடி ஆயிடும். ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும் எல்லாத்துக்கலாம். அதான் பின்னாடி தண்ணி விட்டாங்க. வாங்க 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 வாங்க. இந்தம்மா நல்லா இருக்கீங்களா? ஆஹா எங்க அதுக்கப்புறம் டைமே இல்லை இங்கே வந்துன்னு போயிருந்துக்கிறதுனால. வடிவேலா வடிவேலா நான் மறந்துட்டா மாத்திரை கடிக்கல அவனா கட்டுறான். ஓ என்ன வச்சுக்கா கடிக்கிறேன் பாருங்க.